யூரினில் சிறுநீரகத்தில் பிளட் வந்து ஹெமச்சூரியாம்போம். இது 2 வகையாக பிரிக்கலாம். மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா, கிராஸ் ஹெமச்சூரியா. மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியாங்கிறது நம்மளுக்கு யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப்பில் இரத்த செல்கள் ஆர்பிசிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. மோர் தென் 5 ஆர்பிசிஸ் இருந்தால் அதை வந்து ஹெமச்சூரியா, மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியாமோ. இன்னொன்று கிராஸ் ஹெமச்சூரியா, அதாவது யூரின் போகும்போது நம்ம கண்ணிலே நம்ம இதை பார்க்கறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயின்லெஸ் ஹெமச்சூரியா, பெயின்ஃபுல் ஹெமச்சூரியா. பெயின்லெஸ் ஹெமச்சூரியாங்கிறது வலியே இல்லாமல் யூரின் போகிறது. நிறையா வயசானவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு யூரினில் அடிக்கடி ரத்தம் போகும், பட் எனக்கு கொஞ்சம் கூட வலியே இல்லை, அதனால் நான் அதை பற்றி நான் பெருசாக கவலைப்படல. இந்த பெயின்லெஸ் ஹெமச்சூரியா வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்கடி யூரினில் ரத்தம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது முக்கியமான விஷயம். ஏன் முக்கியமான விஷயம்னா, ஆரம்ப காலத்திலே சில நோய்கள் நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அதோட வைத்தியம் சிம்பிளாக இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த தொந்தரவுனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி முதியவர்கள், அவங்களுக்கு வந்து இதை மாதிரி வலி இல்லாத யூரின் வந்துச்சு, இதை மாதிரி ரத்தம் கலந்து யூரின் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் நாடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இந்த யூரினில் பிளட்டு வர்றது வந்து ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் தகுந்த மாதிரி மாறும். இப்போ சிறுவர்கள், அவங்களுக்கு வந்து கிட்னியில் மெடிக்கல் டிசீஸ் ஆஃப் கிட்னி அப்படிமோ அந்த மாதிரி வியாதிகள், குளோமருலர் வியாதிகள், அந்த மாதிரி வியாதிகளில் அவங்களுக்கு வந்து இதை மாதிரி யூரினில் பிளட்டு கலந்து வரும். மிடில் ஏஜ் பீப்புள், அவங்களுக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு காமனான காரணம். அண்டு சிறுநீர் போகிற பாதையில் கற்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிளட் இன் யூரின் வரும். வயதானவர்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் காமன் காரணம், பட் இந்த வலி இல்லாத யூரின் வரும்போது அவங்களுக்கு சிறுநீர் பாதையில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். அதனால தான் வயதானவர்களுக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்கும்போது அவங்க சீக்கிரமாக மருத்துவ உதவியை பார்க்குறது, அதுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது முக்கியமான விஷயம்.